முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாதம் வரக்கூடிய சஷ்டி நாளில் நம்ம முருகனுக்காக விரதம் இருந்தாலே நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே நிச்சயமாக அது தீர்ந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாகவே குழந்தை பாக்கியம் வேண்டவங்களுக்கு இந்த விரதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. இந்த 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய இந்த தேய்பிறை சஷ்டி நாளில் இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தேய்பிறை சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரக்கூடிய 6ஆம் நாளில் முருகப்பெருமானை வேண்டி கொண்டாடப்படும் ஒரு அற்புதமான வழிபாடு தாங்க இந்த வழிபாடு. இந்த விரதத்தை நம்ம மேற்கொள்வதனால கடன்கள், கஷ்டங்கள், தீராத பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி குழந்தை பேறு மற்றும் திருமண பாக்கியமானது கைகூடும். இந்த நாளில் முருகனுக்கு இந்த ஒரு தீபத்தை நீங்கள் விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் சொல்லி பால் பழம் அருந்தி விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தொட்டது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைய இந்த தேய்பிறை சஷ்டி இன்னைக்கு இந்த தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த சஷ்டி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோமா, தை மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு தாங்க வருது. அதே மாதிரி பிப்ரவரி 7ஆம் தேதி 7/2/2026 அன்று வரக்கூடிய இந்த தேய்பிறை சஷ்டி நாளில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டாலே உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். தொட்டது எல்லாமே வெற்றியாக அமைய இந்த தேய்பிறை சஷ்டி நாளில் நீங்கள் இப்படி விளக்கேற்றுங்க. சஷ்டியில் விரதம் இருந்தாலே அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதத்தோட ஒரு பெருமையை போற்றுவதற்காக சொல்லப்படும் ஒரு அற்புதமான பழமொழிங்க. திதிகள்லேயே 6ஆவது திதியாக வரக்கூடிய சஷ்டி ஆறுமுகனுக்கு உரியது. இந்த நாளில் நீங்கள் என்ன குறை அப்படின்னாலுமே அது நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன்கிட்ட மனதார வேண்டிக் கொண்டீங்க அப்படின்னா அது நிச்சயமாக நிறைவேறும். வெற்றி மேலே வெற்றி கிடைக்க சஷ்டி இன்னைக்கு முருகன்கிட்ட நம்ம எப்படி வேண்டிக் கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். சஷ்டி அப்படிங்கிறது நம்ம முருகப்பெருமானுக்குரிய ஒரு அற்புதமான திதி. மேலுமே நம்ம இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு பார்த்திங்களா நிறைய விரத முறைகள் இருக்குது. வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம் என 3 வகையான விரதங்கள் இருக்குது. வார விரதம் அப்படிங்கிறது வாரந்தோறுமே முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்பது தான் வார விரதம். அதே மாதிரி நட்சத்திர விரதம் அப்படிங்கிறது மாதந்தோறும் வரக்கூடிய முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பது தாங்க. அடுத்ததாக பார்த்தோமா திதி விரதம் அப்படிங்கிறது முருகனுக்குரிய சஷ்டி திதியில் விரதம் இருப்பது. இது பார்த்திங்களா வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி, ஒரு மாதத்திற்கு 2 சஷ்டிகள் வருங்க. இதில் வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி என மாதத்திற்கு 2 முறையுமே நீங்கள் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தீராத பிரச்சனையில் தவிக்கிறவங்க, திருமணம் ஆகாமல் தள்ளி போய் கொண்டே இருக்கிறவங்க, குழந்தை இல்லாதவங்க, வாழ்க்கையில் தோல்விகளை மட்டுமே எப்போதுமே சந்தித்து வரவங்க ஆகியவங்க எல்லாமே இந்த சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டாலே உங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். சஷ்டியில் விரதம் இருக்கிறவங்க முருகனுக்குரிய மந்திரம், ஸ்லோகம் இது எல்லாத்தையுமே சொல்லி தான் வழிபட வேணும் அப்படிங்கிறது கிடையாது. உண்மையான பக்தியோட முழு மனதோட நீங்கள் மனமுருகி முருகா அப்படின்னு சொல்லி அழைத்து தங்களோட கோரிக்கை என்னவோ அதை நீங்கள் உங்களோட முழு மனதோட நீங்கள் சொன்னாலே முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பாருங்க. அதுவும் தேய்பிறை சஷ்டி இன்னைக்கு நீங்கள் வீட்டில் சில குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க. தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியாக கிடைக்கும். அதோடு நீங்கள் என்ன வேண்டுதலை முன்வைத்து இந்த விளக்கை ஏற்றிங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். இதற்காக பார்த்தீங்களா 7/2/2026 அன்றைய நாளில் சஷ்டி நாளில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டோட பூஜை அறையில் முருகன் படம் அல்லது விக்கிரகத்தை எடுத்துக்கோங்க. அதை சுத்தம் செஞ்சுட்டு அலங்கரித்து வைத்துக்கோங்க. முருகன் படம் அல்லது விக்கிரகத்திற்கு முன்னாடி 2 வாழைப்பழங்களை வைத்து
சின்ன தட்டில் எடுத்து வைங்க. அந்த வாழைப்பழத்தோன் மத்தியில் சின்னதாக குழி போன்று ஏற்படுத்தி அதில் சிறிதளவு நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. அடுத்ததாக பார்த்தோமா, பஞ்சாமிர்தம் எப்படி முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான அபிஷேக பொருளோ அதே போல தான் இது முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் பிரியமான வேண்டுதலுங்க. நெய் விளக்காக இதை ஏற்றுவது ரொம்ப சிறப்பானது. இந்த வாழைப்பழ தீபத்தை நீங்கள் பார்த்தீங்களா செவ்வாய்க்கிழமையில் கூட ஏற்றலாங்க. இருந்தால் கூட நம்ம இந்த தேய்பிறை சஷ்டியில் நீங்கள் இதை ஏற்றும்போது கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. அதுவும் இந்த தேய்பிறை சஷ்டி இன்னைக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த விளக்கை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு கோரிக்கையை நீங்கள் முருகன்கிட்ட முன்வைத்து மனதார வேண்டிக்கோங்க. அடுத்து வரும் இல்லையா சஷ்டி திதி, அது போலவே நீங்கள் விளக்கு ஏற்றி மற்றொரு வேண்டுதலை வைக்கலாம். இந்த விளக்கை முழு நம்பிக்கையோடு ஏற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் அதிசயங்களையும் முருகப்பெருமான் நடத்துவதை உங்களால் காண முடியுங்க. முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இந்த சஷ்டியில் விரதம் இருப்பவங்க எப்படி சரியான முறையில் விரதம் இருக்கிறது அப்படின்னா, அதிகாலையில் எழுந்து நீராடி முருகப்பெருமான வேல் வழிபாடு மனதார வேண்டி நாள் முழுவதும் உணவு தவிர்த்து அல்லது பால் பழம் இது எல்லாத்தையும் சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் படித்து மாலை நேரத்தில் நீங்கள் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடலாங்க. இதனால் கடன் நோய் பில்லி சூனியம் போன்ற துன்பங்கள் அனைத்துமே நீங்கி நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே அப்படியே நிறைவேறும். முருகன் வழிபாடு நீங்கள் காலையில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சஷ்டி திதி இன்னைக்கு அதிகாலையில் நீராடி தூய ஆடை அணிந்து நீங்கள் முருகப்பெருமானோட திருவுருவ படம் அல்லது வேலுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு மலர்களால் அலங்கரித்து தீபம் ஏற்ற வேணுங்க. அதே மாதிரி விரதம் இருக்கும்போது முழுமையாக உணவில்லாமல் விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. அப்படி முடியாதவங்க என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் பால் பழம் மோர் இளநீர் இந்த மாதிரி ஏதாவது ஆதாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் பிடித்த இனிப்புகள் பால் பழம் நைவேத்தியம் இதெல்லாம் படைக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஓம் சரவண பவ மந்திரத்தை நீங்கள் இந்த விரதம் இருக்கும்போது உச்சரிப்பது நல்லது. கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் கந்தர் அனுபூதி படித்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி மாலை நேரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது ரொம்ப நல்லது. சஷ்டி கவச பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி முக்கியமாக இந்த விரதம் இருக்கும்போது நாளில் அசைவ உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேணும். அதே மாதிரி வீடு எப்பவும் தூய்மையாக இருக்க வேணும். கோபம் பொறாமை அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது எல்லாமே முக்கியமாக தவிர்க்க வேணுங்க. இந்த தேய்பிறை சஷ்டியில் நம்ம விரதம் இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் அது இருந்தாலுமே நிச்சயமாக கரைந்துவிடும். மேலுமே தேய்பிறை சஷ்டி விரதம் குறிப்பாகவே சஷ்டி செவ்வாய்க்கிழமையில் வருவது நீண்ட நாள் நோய்கள் கடன் தொல்லைகள் திருமண தடைகள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். விரதத்திற்கு அடுத்த நாள் பார்த்திங்களா காலையில் சப்தமி திதி குளித்து முருகனை வணங்கி உணவு அருந்து நீங்கள் இந்த விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இப்படி நீங்கள் சரியான முறையில் விரதம் இருக்கும்போது உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே அது நிச்சயமாக முருகன் அருளால் உங்களுக்கு நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த மாதத்தில் பார்த்திங்களா தேய்பிறை சஷ்டியானது சனிக்கிழமை நாளில் வருதுங்க. இது முருகப்பெருமான வழிபட ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்னே சொல்லலாம். சனிக்கிழமையில் வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி விரதம் இருந்தாலே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் கடன் தொல்லைகளும் தடைகள் அனைத்துமே நீங்கி மன அமைதி குழந்தை பாக்கியம் திருமண யோகம் ஆனது கிடைக்கும். இந்த நாளில் முருகனை மனதார நினைத்து உணவு தவிர்த்து ஒருவேளை உணவு உண்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். இதனால் நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றமோ ஏற்றமோ கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை மற்றும் சஷ்டி திதியில் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் இந்த மேச ராசிக்காரர் பார்த்திங்களா இந்த முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே அது தீர்ந்துவிடும். அதே மாதிரி இந்த விரதம் இருக்க முடியாதவங்க கூட முருகனை நாம் வழிபடலாம். அது எப்படி வழிபடலாம்? செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சஷ்டியில் விரதம் இருந்தோ அல்லது சனிக்கிழமை நாளில் விரதம் இருந்தோ முருகப்பெருமானை வழிபட்டாலே தலையெழுத்தே மாறுங்க. விதியையும் மாற்றி நமக்கு பல நன்மைகளை தரக்கூடிய துன்பங்களை போக்கக்கூடிய கலியுக தெய்வமாக திகழ்பவர் தான் இந்த முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு நம்ம விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பு. அதுவும் இந்த தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த வினையானாலும் கந்தன் அருள் இருந்துச்சு அப்படின்னா வந்த வழி ஓடிவிடுங்க. அத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமானை நினைத்து மேற்கொள்ளக்கூடிய முக்கிய விரதங்களில் ஒன்று தான் இந்த சஷ்டி விரதம். இந்த சஷ்டி விரதம் ரொம்ப மங்களகரமான நாளில் வருவது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு மாதமே பௌர்ணமி
திதியிலிருந்து 6ஆம் நாள் தான் இந்த தேய்பிறை சஷ்டியானது கொண்டாடப்படும். அமாவாசையும் அடுத்து வரும். சஷ்டியை சுக்லபட்ச சஷ்டி அல்லது வளர்பிறை சஷ்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி பௌர்ணமியை அடுத்து வரக்கூடிய சஷ்டியை கிருஷ்ணபட்ச சஷ்டி அப்படின்னு தேய்பிறை சஷ்டின்னு அழைக்கிறோங்க. திதிகளின் வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா இது 6வது சஷ்டியில் வருவதனால அதற்கு மிகப்பெரிய வலிமையுமே இருக்குது. மேலுமே ஐஸ்வர்யத்தையுமே தரக்கூடியது. 6 அப்படிங்கிற வழக்கு ஜோதிடத்தில் இருக்குங்க. ஜோதிடத்தில் 6 எண்ணுக்கு உரிய கிரகம் பார்த்திங்களா சுக்கிரன். இவர் லட்சுமியின் அம்சமாக இருக்கிறாரு. மேலுமே வாழ்க்கையில் நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் சரிங்க, அந்த துன்பத்திலிருந்து வெளிவருவதற்கு தேவையான மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு முருக வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி முருகப்பெருமானின் வழிபாடு இருந்துச்சு அப்படின்னா விதியை மாற்றக்கூடிய சக்தியுமே இந்த சஷ்டி வழிபாட்டிற்கு இருக்கிறதுங்க. உங்களுக்கு திருமணம் நடக்கவில்லையா, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி திதி இன்னைக்கு முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முல்லைப்பூ அல்லது செவ்வரளிப்பூ மாலை சூட்டி 2 நெய் தீபங்களை ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர நல்ல மன வாழ்க்கை நிச்சயமாக அமையும். இதே போல் முழு மனதோடு நீங்கள் திருமணமான தம்பதியருக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னாலும் இந்த சஷ்டி விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். இதனால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். மேலுமே கெட்டது எல்லாமே வரம் கிடைக்குங்க. முழு மனதோட முழு நம்பிக்கையோடு நீங்கள் வாரம் வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருங்க. அது மட்டும் இல்லாமல் வளர்பிறை தேய்பிறை சஷ்டி என 2 சஷ்டிலையுமே நீங்கள் விரதம் இருந்து முருகனை நம்பி வழிபடுங்க. நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.